புது பஸ் விடுறதும் கார் ரேஸ் நடத்துறதும் இந்த கார் ரேஸ் நடத்துகிற காசுக்கு இன்னைக்கு சாக்கடையை க்ளீன் பண்ணியிருக்காங்க. வருணதேவனை பூஜை பண்ணணும். நீச்சல் தெரிஞ்சால் நான் ஒரு 4 பேரை காப்பாற்றுவேன். பெருசாலாம் ஒன்று மழை பெய்யலை, அதுக்கே இப்போ ரோட்டில் தண்ணி. கவர்மெண்ட் வந்து சுத்தம் பண்ணிட்டு தான் இருக்குது, ஆனால் நம்ம தான் வந்து அது சரியாக பார்த்துக்கிறது கிடையாது. சென்னையில் ஆம்புலன்ஸ் போகக்கூடாது, அதுதான் நான் வேண்டுறேன். என் அனுபவத்துக்கு அது தப்பாகவும் தெரியுது. இந்த அவங்க திறந்து விட்டதுனால வந்த இந்த தடவை என்னென்னா இவங்க எல்லாம் வேலை நடக்குது, அங்கங்கே வேலை நடக்குது. ரொம்ப கஷ்டம்தான் பட வேண்டியது, எல்லாருக்குமே கஷ்டம் வரும். இல்லை லாஸ்ட் டைம் வந்து ஒரு நாள் வந்தப்போ எங்கள்கிட்ட ரயில்வே வேலை எங்கே சுற்றி பார்த்தாலும் ரயில்வே வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் எங்கே தங்கும்? அங்கே எங்கேயும் அவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஏதோ மேனேஜ் பண்ணலான்னு பார்க்குறாங்க. டைம் நெருங்கிடுச்சு, இந்த 3 நாளில் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை வேலை நடக்குது சார். அதாவது கவர்மெண்ட்டை குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லா இடத்துலையும் திருத்தி அவங்க ஒரு கணக்கு போட்டு பண்ணுறாங்க வேலை. இதுதான் இப்போ என் ஃப்ரெண்ட் அந்த நிற்கிறாரு, அவர் வேளச்சேரியில் இருக்கிறாரு. சரவணா ஸ்டோருக்கு பக்கத்தில் ஸ்பிக்கி நகர்னு இருக்குது. அதில் அதில் தண்ணி வந்துன்னா ஒரு ஃப்ளோர் கண்டிப்பாக இன்றைக்கி நாளைக்கு போயிடும் மழையில். அவருக்கு 2 குழந்தை இருக்குது. எங்கே போகணுன்னே தெரில, என்ன பண்ணணும்னு தெரில. வேறு வீடாவது பாருங்கள், இதை ஜாமான்களை தூக்கி போட்டு பாருங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதைத்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த ட்ரைனேஜ் குழாயை மாற்றலை சார், யாருமே இது சரியாக செய்யலை. இல்லை அந்த டைமில் கண்டினியூஸாக நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. இல்லை சார், சின்ன குழாயாக தான் இருக்குது. பெரிய குழாய் வேணும், ட்ரைனேஜ் குழாய் பெருசு இருந்தால் தான் தப்பிக்கலாம். அதான் போட்டில் தான் போனோம். அப்போ நம்ம ரோடு இல்லை சார், ரோடு இல்லை இல்லையா, இந்த இதில் போகுதில்ல சார் குழாய், ட்ரைனேஜ் குழாய், அதை மாற்றவே இல்லை. ஃபஸ்ட்டு எல்லாருமே ஏரியை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க, நிறைய ஏரியா. இப்போ தான் கொஞ்சம் சுதாரித்து 1 வருஷம் 2 வருஷமாக அது ஆக்கிரமிப்பு இல்லாமல் இருக்குது. அந்த குளத்தை எல்லாம் நிரப்பி கடை வீடு ஆஃபீஸுன்னு வந்துருச்சு. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் அடைக்கும்போது இந்த தண்ணியெல்லாம் உள்ளே தான் வரும், நகரத்துக்குள்ளே தான் வரும். நகரம் கோயில் தண்ணி போகிறதுக்கான வழி இல்லைன்ற வழி இல்லை. அதான் ஓகே. அந்த காலத்தில் கட்டமைப்பு நல்லா இருந்தது, எல்லாம் இருந்தது. அந்த கட்டமைப்பை உடச்சி தள்ளிட்டானுங்க, இஷ்டத்துக்கு வேலை பண்ணிட்டாங்க. ஆமாம், அதை கொஞ்சம் அவங்க மனசு வச்சு வேறு இடத்துல பண்ணுவோம்னு நினைக்கல. அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு ஊரில் நடக்கிறதா எல்லா ஊர்லேயும் தைரியமாக பண்ணுறாங்க. நம்ம என்ன தான் சேஃப்டி பண்ணி வச்சாலும் ஒரு சில இடங்களில் அது பாதிக்க தான் செய்யும். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது கவர்மெண்ட்டு, எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி தான், அதை எவ்வளோ கரெக்டாக பண்ணி வச்சுருந்தாலும் ஏதோ ஒரு சில இடங்களில் பாதிக்க தான் செய்யும். ஸோ இந்த வாட்டி ரிப்பன் பில்டிங்லாம் பார்த்திங்கனாக்கா கண்ட்ரோல் ரூம்லாம் வச்சு நிறைய சேஃப்டி ஃப்ரீக்குவன்சிக்கான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்குதா சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ இந்த வாட்டி வந்தாலும் சமாளிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். எல்லாம் பொது இடங்களை ஆக்கிரமிக்கிறது தான். ஸோ கவர்மெண்ட் சுத்தம் பண்ணிட்டு தான் இருக்குது, ஆனால் நம்ம தான் அது சரியாக பார்த்துக்கிறது கிடையாது. ஸோ ஒரு சில இடங்கள் மெட்ரோ ஒர்க் போகிறதுனால அந்த இடங்கள்லாம் கொஞ்சம் தடையாக இருக்குது. ஸோ மேபி அதனால் தண்ணி வந்தால் தண்ணி போகிறதுக்கான சில இடங்களில் இடைஞ்சல் இருக்கும். ஸோ அது அந்த ஏரியாவை பொறுத்து இருக்காது. ஆனால் இப்போது கொஞ்சம் சில நாட்கள்லாம் மழைக்கு முன்னாடியே ஏன்னா பல மாநிலங்களில் நிறைய மழை பெஞ்சு நிறைய சேதமாகிருக்கு. ஸோ அதை ஒரு எடுத்துக்காட்டாக வச்சு கவர்மெண்ட் கொஞ்சம் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா போட்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ரெடி பண்ணலாம். ஏன்னா போன வாட்டி இந்த வேளச்சேரி பக்கம்லாம் ரொம்ப வேளச்சேரி பள்ளிக்கரணை இந்த பக்கம்லாம் நிறைய பாதிக்கப்பட்டாங்க மக்கள். ஸோ அந்த மாதிரி பள்ளமான இடங்களில் நிறைய போட்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம். வடிகால் தண்ணி வடிகிறதுக்கு மோட்டர்ஸ்லாம் நிறைய பம்புலாம் நிறைய எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் பண்ணலாம். இதை கவர்மெண்ட் தராங்க, ஆனால் அந்த ஏரியாவில் இருக்க அதிகாரிகள் கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்றது தான் நமக்கு கொஸ்டின் மார்க்கு. ஏன்னா கவர்மெண்ட் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கொடுக்குற ஆர்டரை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலுமே அது கரெக்டாக இருக்கும். ஸோ அவங்க பண்ணுறாங்களா என்னன்னு தான் ரொம்ப இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நீச்சல் தெரிஞ்சால் நான் ஒரு 4 பேரை காப்பாற்றுவேன். ஓகே. அதனால் எல்லாருமே நீச்சல் தெரிஞ்சிருக்கணும் அவசியம்தான். ஏன்னா வர காலகட்டங்கள்லாம் பார்த்தோன்னா சென்னையே ஃபுல்லாக ஒரு நாள் மழை பெஞ்சாலுமே ஃபுல்லாக மிதக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ எல்லோரும் வீட்டில் இருக்கிறவங்க நீச்சல் தெரிஞ்சு இருந்தாக்கா கொஞ்சம் காப்பாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாரையும் போயிட்டு. கரெக்டு. இந்த நமக்குன்னு ஒரு பாதிப்பு வந்தால் தான் அதை வெளியே பேசுவாங்க. மற்ற டைம் இதெல்லாம் பேசுகிறது கிடையாது. மழை வந்தாலும் மட்டும் அந்த அரசாங்கம் சரியில்லை, இந்த அரசாங்கம் சரியில்லை அப்படின்வாங்க. பக்கத்தில் திருமொழியில் ஒரு டீ கடை வச்சுருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா பால் பாக்கெட்லேருந்து எல்லா பாக்கெட்டை அந்த டேனேஜ் வழியை தான் ஊற்றி விடுவார். அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறதே கிடையாது. ஒரு பேப்பர் அடிச்சிருந்தால் எடுத்து விடுறது கிடையாது. எல்லாமே கவர்மெண்ட் மேலே குறை சொல்கிறது. ஸோ நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். நானுமே சொல்கிறேன், நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம், ஒரு 11 கால்வாயில் பார்த்தோன்னா ஒரு குப்பை அடைச்சிட்ருக்கோம், நம்ம எடுத்து விட்றோம். அதை நம்ம பார்த்தா கவர்மெண்ட் தான் செய்யணும் கிடையாது, நம்ம கூட அதை பண்ணலாம். ஆனால் அது பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது.
அதை பண்ணால் நல்லாயிருக்கும். எல்லோரும் நம்ம சொத்து மாதிரி பார்த்து அதை நம்ம இது பண்ணாக்கா அது கரெக்டாக இருக்கும். ஒன்றும் ஆகாது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாசிட்டிவாக நினைப்போம், பாசிட்டிவாகவே நடக்கும். நெகட்டிவாக நினச்சா ஏதாவது ஆகிடும், நினச்சா ஆகிடும். கண்டிப்பாக ஆகக்கூடும். என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? பாசிட்டிவாக ஆம்புலன்ஸ் போகாமல் இருக்கணும் ரோட்டில். அதுதான் நான் வேண்டுறேன் ஆண்டவனை. ஓகே. சென்னையில் ஆம்புலன்ஸ் போகக்கூடாது, அதுதான் நான் வேண்டுறேன். இயற்கையை ஒன்றும் பண்ண முடியாது. இயற்கையை ஒன்றும் பண்ண முடியாது. செயற்கையாக நம்ம என்ன பண்ண முடியும்? ஜஸ்ட் இடத்துல காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம்? ஏதாவது அவங்கவுங்கனால முடிஞ்ச அளவுக்கு ஃபுட் சப்ளை பண்ணுறது. ஒவ்வொருத்தர் முதலமைச்சர் ஆல்ரெடி அது ஒரு சைடு நடந்துகிட்ருக்கோம். ஒரு சைடு இருக்கிறவங்க எல்லோரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இல்லை பண்ணலைன்னு யாரும் நான் சொல்லலை. விஐபிஸ் எல்லாருமே, சினி ஃபேம்ஸ் எல்லாருமே அவங்கவுங்கனால முடிஞ்ச அளவுக்கு உதவி கண்டிப்பாக பண்ணுறாங்க. இன்றைக்கி பண்ணலைன்னு நான் சொல்லவே மாட்டேன். அவங்கவுங்க என்னென்ன பண்ணுறாங்களோ எல்லாமே பண்ணுறாங்க. என்ன பண்ணால் புண்ணியம் வரும், இது நம்ம அட்லீஸ்ட் நம்ம இதிலாவது நம்ம ஒரு புண்ணியத்தை தேடிப்போம் அப்படின்னு நினச்சி தான் எல்லோரும் கண்டிப்பாக பண்ணுறாங்க. யாரும் பண்ணலை இந்த காலத்தில் சொல்ல முடியாது. ஐ எம் சீயிங் இன் மீடியா, ஐ எம் சீயிங் இன் யூடியூப், எவ்ரிபடி இஸ் டூயிங். இயற்கை வி கான்ட் டூ எனிதிங் சார். வருண தேவனை பூஜை பண்ணணும். மழை வரணும், மழை சந்தோஷமாக மழை எல்லாரும் ஏற்றுக்கணும். ஆனால் எந்த நஷ்டமும் ஜன நஷ்டம் வராமல் எல்லாருக்குமே சாப்பாடு கிடைக்கணும், தண்ணி கிடைக்கணும். அந்த ஒரு கடவுளை அது செய்யணும்னு வேண்டிக்கணும். நம்ம எல்லாரும் அதுதான் பூஜை பண்ணணும். ரொம்ப லோவாக இருக்கிறவங்க பாதுகாப்பான இடத்துக்கு போகலாமே. அவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா இப்போது அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நிறைய கொடுக்குது. நடுத்தர மக்கள் தான் கஷ்டப்படுறாங்களே தவிர கண்டிப்பாக இந்த ரொம்ப லோவாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ரூமும் கொடுக்குது, சாப்பாடும் கொடுக்குது. அதை விட பப்ளிக்கும் வந்து செய்கிறாங்க. ஸோ தே கேன் கோ சம்வேர். பாதுகாப்பு இடத்துக்கு அவங்க முன்னாடியே போயிடலாம். நாளைக்கே புயல்லாம் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அவங்க பாதுகாப்பான இடத்துக்கு போகாமல் இங்கே உட்காந்துக்கிறோம், எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் எதுவும் செய்யலைன்றது தவறு. முன்னாடியே ப்ரிகாஷன்ஸ் நம்ம இப்போ வேக்சின் மாதிரி தானே இப்போ எல்லாமே மீடியாவில் எல்லாமே சொல்கிறாங்க இல்லையா? ஜாகிரதா, எல்லோரும் நல்லா பாதுகாப்பான இடத்துக்கு போங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ ஏன் அந்த மாதிரி ப்ரிகாஷன் எடுக்கக்கூடாது? எடுக்கலாமே. நல்ல விஷயம். அப்படி ஒன்றும் கார்பரேஷன்காரங்க வந்து இன்னும் அவேர்னஸ் ஆகலையே. அதாவது எந்த ரோடெல்லாம் பண்ணலன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பல வருஷமாக அந்த ரோடு இன்னொரு நீங்கள் இப்போ கோடம்பாக்கம் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வள்ளூர் கோட்டை சைடெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ரோடு, அந்த ரோட்டில் இன்னமும் தண்ணி தேங்கிட்டு தானே இருக்குது. இப்போ 2-3 நாள் மழை பெஞ்சுது. இப்போ நீங்கள் போய் பார்க்கலாம், தாராளமாக போய் பாருங்கள். அதாவது இப்போ சாதாரணமாக 2 நாள் வெயில், நல்ல வெயில், நைட்டானால் மழை, அவ்வளோதான். பெருசாலாம் ஒன்று மழை பெய்யலை. அதுக்கே இப்போ ரோட்டில் தண்ணி, 2 வீலர் போக முடியாத நிலைமை ஆகிப்போகுது. அப்போ இன்றைக்கி மழை இருக்குதுன்னு அர்த்தம். சாயங்காலத்துக்கு மேலே போட்டு வெளுத்து வாங்க போகுது. 5 மணிக்கு மேலே கண்டிப்பாக இன்றைக்கி மழை இருக்கும். நான் பந்தயம் கட்டி சொல்லுவேன். மழை முடிஞ்சோன்னே தான் வேலையை ஆரம்பிக்க முடியும். மழையில் எங்களால் வேலை ஆரம்பிக்க முடியும். அந்த வேலையை தொடங்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சு ஆட்ட பாட்டாலும் முடிஞ்சு தண்ணி வடிய நேரில் வந்து நாங்கள் பாதாள சாக்கடையை நோண்டுறோம், ரோடை ரெடி பண்ணுறோம். ஏன் அதை வரதுக்கு முன்னாலே வருமுன் காப்போம். இப்போ பண்ணலாமே. எந்த ரோடை உயர்த்தணுமோ அந்த ரோடை இப்போ உயர்த்தலாம். எந்த சாக்கடையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப வெளியே கக்குதோ, இப்போ சாதாரணமாக நீங்கள் இப்போ வள்ளூர் கோட்டை சைடு போங்க, ரோட்டில் இந்த டிஜ்ஜி மூடி இருக்குது பார்த்தீங்களா, அது வழியே தண்ணி வெளியே வருது. இப்போ இந்த மலைக்கு, இப்போ 3 நாள் மழைக்கே இப்படி வருது. இன்னும் இப்போ 10ஆம் மாதத்துக்கு அப்புறம் உள்ள கார்த்திகை வரைக்கும் மழை இருக்குது. அப்போ இருக்கும்போது ரோடை இன்னும் மெயின்டைன் பண்ணலை, இன்னும் சாக்கடையை சரியாக பண்ணலை. பேருக்கு 2 இடத்துல பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இன்னும் அதுக்குண்டான முன்னெச்சரிக்கை இல்லை. கடைசி நேரத்தில் தண்ணி ஒரு ரொம்ப முட்டைக்கு மேலே தண்ணி வந்த ஒரு ஏரியாவில் இடுப்புக்கு வரும். தண்ணி வந்த பிறகு போட் எடுத்துகிட்டு போகிறேன், ஆட்களை வச்சு நாங்கள் பராமரிக்கிறோம்னு சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் வரதுக்கு முன்னால் அலர்ட் ஆகிட்டீங்கன்னா போர்க்கால நடவடிக்கைன்னு ஒன்று தேவையே இருக்காது. அதை முதல்ல செஞ்சிடலாமே. மிச்ச விஷயத்துக்கு கவனம் செலுத்தி பிரயோஜனம் இல்லை. இப்போ பாருங்கள் இதோட வேடிக்கை, 10ஆம் மாதம் 12ஆம் மாதம் நாரி போவோம். மழை பெஞ்சுதுன்னா நான் சென்னையே பழைய எப்படி நாறுதா இல்லையான்னு பார்ப்போம். இதே வேலைச்சேரி வந்து போனதில் மழை பெஞ்சு எவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டாங்க. இப்போ அந்த வேலைச்சேரி என்ன பண்ணியிருக்கீங்க? கண்டிப்பாக ஆட்டோ டிரைவர் தான் பாதிக்கப்படுறான். அவன் தானே மக்களை கூட்டிகிட்டு போகிறான். ஆட்டோ டிரைவரு, ஃபாஸ்ட் ட்ராக், இந்த கால் டாக்ஸி, அவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டால் தான் இந்த ரோடோடைய நிலைமை தெரியும். கார்பரேஷன்காரங்களுக்கு தெரியாது. அவங்க வெளியே வந்தால் தானுங்க ஏதாவது இந்த மாதிரி நிகழ்ச்சி வரும்போது வெளியே வராங்க.